நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் நேற்றைய இரவு முழுவதும் கடுமையான மழை பொழிந்தது. இரவு முழுவதும் குன்னூரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் உதகை, கோத்தகிரி, அருவங்காடு, வெலிங்டன் என்று எல்லா பகுதிகளிலும் மழை விடிய விடிய பொழிந்ததின் காரணமாக குன்னூர் பகுதியில், கிருஷ்ணாபுரம் பகுதியில் கனமழை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கிய ஜெயலட்சுமி என்பவர் உயிரிழந்ததாக தகவல் தெரிகிறது. இவர் தனியார் பள்ளியிலே ஒரு ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார் என்பதும், ஜெயலட்சுமியுடைய கணவர் மறை வேலைப்பாடு செய்யும் பர்னிச்சருடைய வேலை செய்யக்கூடியவராக இருந்திருக்கிறார். இவருக்கு 2 பெண் குழந்தைகளும் இருந்திருக்கிறது. இவர்களும் அந்த நேரத்திலே வீட்டிலே இருந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே இவர் முதலிலே வந்து கதவை திறந்ததின் காரணமாக மண் இவர் மீது விழுந்திருக்கிறது. கணவர் வீட்டுக்குள்ளே விழுந்திருக்கிறார். அதனால் அவருக்கு சிறு காயத்தோடு தப்பித்தார். ஆனால் ஜெயலட்சுமி அவர்களை மண் மூடியது என்றும் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் தந்து கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு உயிரற்ற உடலாக அவரை மீட்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதில் இருந்த ஜெயலட்சுமி அவர்களுடைய கணவர் ரவீந்திரநாத் அவர்கள் குன்னூர் டிடிகே ரோட்டில் ஆசாரியாக பட்டறை வைத்து நடத்தி வருவதும் தெரிய வருகிறது. ஜெயலட்சுமி அவர்கள் இன்று ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி அவர் அகால மரணமடைந்ததன் காரணமாக அங்கே பெரும் துக்கம் நிலவியது என்றும், ஜெயலட்சுமி அவர்கள் குடியிருந்த அந்த பகுதி ஒரு தாழ்வான பகுதியாகவும் வாகனங்கள் செல்ல முடியாத ஒரு பகுதியாக இருந்ததின் காரணமாக 4 மணி நேரம் போராட்டத்திற்கு பிறகு அவர் மீட்கப்பட்டதாக, அவருடைய உயிரற்ற சடலம் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார்கள். இதன் காரணமாக குன்னூர் டிடிகே ரோட்டில் ஆசாரி பட்டறை நடத்தி வரும் திரு ரவீந்திரநாத் அவர்களின் மனைவி ஜெயலட்சுமி அவர்கள் இறந்ததின் காரணமாக வருத்தம் தெரிவிக்கின்ற வகையில் மர வியாபாரிகள் அனைவரும் தங்கள் நிறுவனங்களை இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவித்து கடைகளை அடைத்து ரவீந்திரநாத் மனைவி அவர்களுடைய மனைவி ஜெயலட்சுமி அவர்களுடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்தப்படும் என்று தெரிவித்தார்கள். இந்த ஜெயலட்சுமி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராகவும் வேலை பார்த்திருக்கிறார். 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறது. இதை அறிந்த குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தார்கள். மண் சரிவு ஏற்பட்டு 2 குழந்தைகளையும் கணவரையும் தவிக்க விட்டு சென்ற ஜெயலட்சுமியை நினைத்து நாங்கள் வருந்துகிறோம் என்று குன்னூர் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் அனுதாபத்தோடு தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதனை நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் குன்னூர் பகுதியிலே இருந்து தெரிவித்து இதனை படம்பிடித்து இரவு வேளை மழை என்று பாராமல் எடுத்து நமது நகர பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார்.
இத்தோடு நகர்வலம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற நிகழ்வுகள் நடப்பதற்கு முன்பாக வரும் மழைக்காலங்களில் பாதுகாப்பு பலமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் மூலமாக அறிகிறோம். ஆகவே அரசும் நகராட்சி நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆபத்தான பகுதிகளை பாதுகாப்பான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவதற்கு முன்பாக இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் யூடியூப் பகுதியிலே காண வேண்டுமேயானால் என்எம் டிவி யூடியூப் பகுதியில் நீங்கள் அங்கத்தினராக மாறாமல் இருந்திருந்தால் என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமேயானால் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம் என்று நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்